ஹாய் அலிஸ், இன்றைக்கி லன்ச் எதுவுமே பண்ணலை. யாராருக்கு களி பிடிக்கும்னு சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு களி சாப்பிட தான் போகிறோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, காரமடையிலேருந்து ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து காரமடையிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா ஒரு 500 மீட்டர்லேயே முனிஸ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அது சின்ன ஹோட்டல் தான், ஆனால் டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும். அது வந்து மலையாளி ஹோட்டல். ஒரு களி பார்த்திங்கன்னா 60 ரூபா தான். அது கூட வந்து 4 சைடிஷ் தருவாங்க. சிக்கன் கறி, மட்டன் கறி, ஃபிஷ் கறி, அது கூட வந்து கூட்டோ பொரியலோ எனி ஆப்ஷன்ஸ். ஸோ அவங்க தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து டெலிவரி போகலான்னு போனோம். நடந்த ஒரு சம்பவம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் பேசுகிற எல்லாமே உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். என்ன பார்த்திங்கன்னா, நாங்கள் அன்னூர் போயிட்டு கேக் டெலிவரி கொடுத்துட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கோம். ஒரு கார்காரங்க வந்து ஒரு டாகை வந்து செம்மையாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பட்டீஸ்க்கு வந்து இடுப்பு போயிடுச்சு. ஸோ அந்த இடுப்பு போனதில் வந்து எல்லோரும் வந்து நின்று பார்க்குறாங்க. ஒருத்தரும் கூட அவனை எடுத்துகிட்டு வந்து ஓரத்தில் விடணும்னு தோணவே இல்லை. ஏன்னா பெரிய வண்டி, லாரி, பஸ்ஸெல்லாம் வந்துச்சுன்னா அவன் அங்கே படுத்துட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அவன் மேலே ஏற்றி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ஒருத்தர் வந்து அங்கே இருந்தாங்க. அவங்க வந்து போய் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பட்டீஸை அப்படியே தொட்டாங்க. அவ்வளோ கத்தின்னுட்டு இருந்தாங்க. அந்த பட்டீஸ் அப்படி தொட்டோன்னே அவன் கத்துறதை விட்டுட்டு அவங்க மடியில் படுத்துட்டு எந்திரிச்சு கூட்டிட்டு தூக்குற வெயிட்டில் தான் இருந்தான். நாட்டு நாய்க்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் கொண்டு வந்து ரோட்டில் படுக்க வச்சுட்டு பால் கொடுத்தோம் குடிக்கல, பிஸ்கெட் கொடுத்தோம் குடிக்கல. அந்த இடத்துல நான் ரொம்ப அழுகேன். தண்ணி மட்டும் லைட்டாக குடித்தோடனே கொஞ்சம் லைட்டாக பவர் ஆனால். பட் அந்த மனுஷன் யார் தெரியுமா? என் புருஷன் தாங்க. ஸோ கிரிமாமா வந்து நானும் பெட் லவர் தான். பட் அந்த இடத்துல நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் நினச்சும் கூட பார்க்கல. கிரிமாமா அது பண்ணினதுலேருந்து அவர் எனக்கு ஹீரோ. ஆல்ரெடி அவர் என்னோடய ஹீரோ தான். பட் அந்த மூமெண்ட்லேருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அவரை. ஸோ ஐ லவ் யூ ஸோ மச் மாமா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகிஸ், இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் தெரியுதா? ஸோ டாகை வந்து என் ஹஸ்பண்ட் தூக்குனாரு, அதனால் அவர் மாசா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. டாகு வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் மெதுவாக போகலாம். இல்லை அடிபட்டுருச்சா கொண்டு போய் அவன் ஹாஸ்பிட்டலும் கூட வேண்டாம். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு வேறு ஒர்க் இருக்கும். அவனை தூக்கிட்டு இருக்க முடியாது. ஓரத்துலையாச்சும் எடுத்து வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு தண்ணி பாட்டில் அதில் வாங்கி ஊற்றி வைக்கலாம். ஸோ ஏதோ ஒன்றாச்சும் பண்ணலாம். நீங்கள் வாட்டுக்கு ஏதோ அடித்து விட்டுட்டு போகிற மாதிரி போயிடுறீங்க. பாவம்ல, அது கால் இல்லாமல் கை இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுது. ஸோ நீங்களும் அந்த இடத்துல இருக்கீங்க மாதிரி நினச்சிட்டு அதுவும் ஒரு உயிருள்ள ஜீவன். ஸோ அதை பார்த்து பண்ணுங்கள். வண்டியில் ஃபாஸ்ட்டாக போகிறனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது. ஒவ்வொரு டாக் வந்து நான் பார்த்துருக்கேன், நின்று நிதானமாக அப்படியே கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி இப்படிலாம் பார்ப்பாங்க. நான் அங்கே பாரு அவன் எப்படி போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்ததுலேருந்து நான் ரொம்ப வெக்ஸாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சேஃப்டியாக நீங்களும் ட்ரைவ் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஆபத்து இல்லாமல். பை.